இஸ்லாமியர்களை வஞ்சிக்காதே. வலிக்குதா 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 வலிக்குதா. ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஓர வஞ்சனை ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஓர வஞ்சனை ஒன்றிய அரசே திரும்ப பெறு வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு. கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். காட்டாதே மத வெறுப்பை காட்டாதே மாற்றாதே இருக்கும் சட்டத்தை மாற்றாதே இருக்கும் சட்டத்தை மாற்றாதே. ஏமாற்றாதே இஸ்லாமியர்களை ஏமாற்றாதே. வஞ்சிக்காதே இஸ்லாமியர்களை வஞ்சிக்காதே. திரும்ப பெறு இருக்கும் சட்டத்தை திரும்ப பெறு. வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு. என்னவா இஸ்லாமியர் சொத்துக்களை இஸ்லாமியர்களை நிர்வகித்தால் என்னவா? ரத்து செய் வகுப்பு சட்ட திருத்தத்தை ரத்து செய். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்களின் ஆணைக்கிணங்க எங்கள் மாநில பொதுச் செயலாளர் புஷி என் ஆனந்த் அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இஸ்லாமியர் மக்களுக்கு எதிராக மாநிலங்களவையில் நேற்று வகுப்பு திருத்த சட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதை கண்டித்து எங்கள் கட்சி தலைமையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்துமாறு அறிவுறுத்தினார்கள். அதன்படி நாங்கள் ஒரு பகுதியாக 100க்கும் மேற்பட்ட எங்கள் கொளத்தூர் கிழக்கு பகுதி நிர்வாகிகள் சென்னை வடமேற்கு மாவட்டம் சார்பில் ஒரு பகுதியாக இன்று இந்த போராட்டத்தை கையெடுத்துள்ளோம். இது மென்மேலும் இதற்கான மக்களுக்கான எந்தவித போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்தவித மதமாக இருந்தாலும் சரி, எந்தவித சாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் தாவேகா சார்பில் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் நேற்று ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் வகுப்பு சட்ட திருத்தம் மசோதாவை நிறைவேற்றியது. அதை கண்டித்து எங்கள் தளபதி விஜய் அண்ணா அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், நிரந்தர தலைவர் எங்கள் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் போராட்டங்களை நடத்த அறிவுறுத்தினார். அதன்படி நாங்கள் இன்று போராட்டம் நடத்துகிறோம். இது இன்றோடு ஓயாது. எப்பொழுது ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிறதோ அதுவரை எங்கள் போராட்டம் அறவழியில் எப்பொழுதும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த ஒரு போராட்டமும் நாங்கள் தொடருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக முக்கியமான வகுப்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெற்றே ஆக வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறோம் இந்த நேரத்தில்.